ராமா superior to other courtiers அப்படின்னா கோர்ட்டியர்ஸ்னா அரசபையில் இருக்கிறவங்க. ஓகேவா? கோர்ட்டுனா இந்த இடத்துல வந்து அரசபை. ராமா superior to other courtiersனா இந்த இடத்துல வந்து தெனாலிராமன் வந்து அரசபையில் இருக்கவங்களை விட உயர்ந்தவன் அப்படிங்கிறது அந்த இந்த கதையோட தலைப்பு. One day when Tenali-Rama walked into the court of Krishna Devaraya, he found the whole court in chaos. Chaosனா குழப்பம். ஓகேவா? ஒரு நாள் தெனாலிராமன் அந்த அரசபைக்குள்ள நுழையும் போது அந்த அரசபை ஃபுல்லா ஒரே கூச்சலும் குழப்பமா இருந்துச்சாம். Everyone was laughing. எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. Some were almost holding their stomach. சில பேர் வயித்தை பிடிச்சிட்டு இருந்தாங்க. And still others had tears running down their cheeks. சில பேருக்கு வந்து கன்னத்துல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துட்டு இருந்துச்சாம். Rama was confused. ராமாவுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. Even Krishna Devaraya was laughing uncontrollably. அவர் ராஜா கிருஷ்ண தேவராயர் கூட வந்து கட்டுக்கு அடங்காம ஒரு பாட்டி சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். ஓகேவா? Since Rama looked surprised, Rajaguru explained. ராமாவுக்கு தெனாலிராமனுக்கு ஒண்ணுமே புரியலையாம். அதனால ராஜகுரு விளக்குறாராம். Well, we were talking about our skin color. We are all fair while you ahaha, he laughed. அதாவது நாங்க வந்து எங்களுடைய தோலோட நிறத்தை பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கெல்லாம் வெள்ளையா இருக்கிறோம், ஆனா உன்னுடைய தோல் ஹஹஹா அப்படின்னு சிரிச்சாராம். The Rajaguru disliked the Rama and often tried to humiliate him in the presence of others. Humiliate na dharma சங்கடப்படுத்துவது அல்ல அவமானப்படுத்துவது அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ டிஸ்லைக்னா வந்து பிடிக்கிறது இல்லை. ராஜகுருவுக்கு தெனாலிராமன் பிடிக்காது. அதனால அடுத்தவங்களுடைய முன்னிலையில நிறைய தடவை வந்து தெனாலிராமனை அவமதிச்சிருக்கார், இல்லை வந்து அவமானப்படுத்தியிருக்கார். Rama knew that Tatacharya was making fun of him. ஸோ தன்னை தான் கிண்டல் பண்றாரு அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் தெரியும். He smiled and said, அதுக்கு சொல்றாரு, சிரிச்சுட்டே சொல்றாரு, there is nothing funny about me being dark skinned. என்னுடைய தோல் வந்து கருப்பா இருக்கிறத பத்தி ஒரு சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. There is a secret behind this, replied Rama. இதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்குது. என்ன இருக்குது? ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. What can that be? asked Tatacharya. அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் சொல்றியா அப்படிங்கிறாரு. There is no secret that Brahma created this world and everything in it. அதாவது பிரம்மன் தான் அந்த உலகத்தை படைத்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். Trees, birds, animals, etc. அதாவது மரங்கள், பறவைகள், மிருகங்கள் இதெல்லாம். After he created all these, இதெல்லாம் உருவாக்கின உடனே, படைத்த உடனே, there was still something that bothered him. இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு திருப்தி ஆகல. Then he made human beings. அதுக்கப்புறம் human beings மனிதனை உருவாக்குனாரு. His happiness knew no bounds. உடனே வந்து அவர் சந்தோஷத்துக்கு கட்டுக்கடங்காம போயிடுச்சு. அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். Man was a unique creation and so Brahma wanted to make them superior to everything else on this earth. Uniqueனா வந்து கம்பேரிசன் இல்லாம என்ன சொல்லலாம், தனித்தன்மை வாய்ந்தன்னு சொல்லலாம். யூனிக் கிரியேஷன். Man was a unique creation and so Brahma wanted to make them superior to everything else on this earth. அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, மனிதன் அப்படிங்கிற அந்த உயிரினம் தனித்தன்மை வாய்ந்த படைப்பு. அதனால அது வந்து மற்ற எல்லா இனத்தை விட அது வந்து உயர்ந்திருக்கணும்னு பிரம்மா நினைச்சாராம். கண்டினியூட் ராமா அப்படின்னு சொல்லிட்டு ராமா இப்படி சொல்ற மாதிரி பின்வரும் மாதிரி சொல்றாராம். என்ன சொல்றாரு? He decided man would have things which other creatures did not. அவர் என்ன முடிவு எடுக்கிறார் பிரம்மா? அதாவது அடுத்த மற்ற ஜீவராசி கிட்ட இருக்கிற இதை விட மனிதர்கிட்ட வேற அதிகமான சில விஷயம் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். He decided to bless mankind with gifts of wealth, beauty, power and intellect. அதனால அவர் என்ன முடிவு பண்றாரு? மனிதனுக்கு சொத்து, அழகு, அப்புறம் சக்தி, அறிவு இதெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. பிரம்மா said to the whole of mankind. எல்லா மனிதர்களும் பார்த்து பிரம்மா அப்படி சொல்றாராம், you have 5 minutes to take what you want. உங்களுக்கு 5 நிமிஷம் தான் கொடுப்பேன், அது உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த 4 விஷயத்துல எது வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு பிரம்மா டைம் கொடுத்தாராம். while I was collecting intellect, the rest of you were busy collecting beauty, power and wealth, said Rama. அதாவது தெனாலிராமன் என்ன சொல்றாருன்னா, கடவுள் வந்து இந்த 4 விஷயத்துல என்னது, சொத்து, அழகு, சக்தி, அறிவு,
இதுல எதை வேணாலும் 5 நிமிஷத்துல உங்களுக்கு வேணுங்கிற எடுத்துக்கோங்கன்னு கடவுள் சொன்னாரு, பிரம்மா சொன்னாரு. நான் வந்து அறிவை எடுத்துட்டு இருக்க டைம்ல நீங்களாம் அழகு, சக்தி, அப்புறம் காசு, பணத்தை நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்க. தட் இஸ் வை மை ஸ்கின் இஸ் டார்க். அதனால என்னுடைய தோல் கருப்பா இருக்கு. செட் ராமா லுக்கிங் அட் தாத்தாச்சாரியாருங்கிற அந்த ராஜகுருவை பார்த்துட்டு அந்த மாதிரி சொன்னாராம். ராஜகுரு வாஸ் ஃபியூரியஸ். உடனே ராஜகுருக்கு அப்படியே கண்ணெல்லாம் செவந்துருச்சு, ரொம்ப கோவம் வந்துருச்சு. பிஃபோர் ராஜகுரு could say anything, ராஜகுரு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணதேவராயா laughed out loud and said, உடனே ராஜா கிருஷ்ணதேவராயர் அப்படியே அஹஹான்னு சிரிச்சிட்டு, well said ராமா, we apologize for laughing at you. அப்படி போடு ராமா, அதான் நல்லா சொன்னாய், நன்றாக கூறினாய் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, நான் உன்னைய பார்த்து நாங்கெல்லாம் சிரிச்சதுக்கு மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனுடைய புத்தி கூர்மையை பார்த்துட்டு ராஜாவே மன்னிப்பு கேட்கிறாரு.